பிறப்பதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் வேதத்திலே உண்டு. அதில் பெர்சியாவின் ராஜா கோரேஸ் என்பவனும் ஒருவன். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அப்படி பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட கோரேஸ் ராஜாவை கொஞ்சம் என்று தியானிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 44 அதிகாரம் 28 வசனத்தில் கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் ஏசாயாவின் மூலம் அவர் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக கோரேஸ் என்ற மன்னன் பிறப்பான் என்று ஏசாயா பதிவு செய்து வைத்துள்ளார். ஏசாயா வாழ்ந்த காலம் கிமு 740. ஆனால் கோரேஸ் ராஜா பிறப்பு ஏறக்குறைய கிமு 590 என்று வேதம் சொல்லுகிறது. மற்றும் கிமு 538 ஆண்டு பாபிலோனிய அடிமைத்தனம் முடிவுக்கு வந்தது. கோரேஸ் ஒரு யூதன் அல்ல. ஆகையால் அவருடைய பெற்றோர்களை பற்றி வேதம் பதிவு செய்யவில்லை. அவன் தேவனை அறியாதவன், புறஜாதியை சேர்ந்தவன். அவன் பெர்சியா ராஜாவாக இருந்தும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் வர வேண்டும் என்பது இல்லை. நாம் கர்த்தருக்கு விருப்பமானதை செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய எதிரிகளை கொண்டும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதைத்தான் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. கோரேஸ் ராஜா யூதனாக இல்லாவிட்டாலும் தேவன் அவனை என் மேய்ப்பன் என்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேம் திரும்பி செல்ல உத்தரவு தருகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவ விசுவாசிகளை மட்டுமல்ல, அவிசுவாசிகளையும் அதிகாரிகளையும் அந்நியர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கலங்காதீர்கள். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை உங்கள் வாழ்வில் கோரேஸாக ஆண்டவர் எழுப்ப முடியும் என்பதை விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவ ஜனமே, நாம் பிறப்பதற்கு முன்பே நம் பெயரை அறிந்த கர்த்தர் நம் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களையும் திட்டமிட்டு வைத்துள்ளார் என்பதை எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் வாசித்து விசுவாசியுங்கள். தேவன் காலங்களை கடந்து கிரியை செய்கிறவர். அவிசுவாசிகளின் உள்ளத்தையும் அவர் ஆள்கிறவர் என்பதை மறக்காதீர்கள். அவிசுவாசிகளை அவரண்டை நடத்தவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காதீர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.